என்ன புடிங்கிச்சா புடிங்கிச்சா டேய் எடி எடி எடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு ஆசை, அந்த மெட்டல் ஃபிஷிங் பண்ணி நம்ம ஊர் கிணத்துல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு உள்ள என்னென்ன பொருள்லாம் கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்டல் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய சைஸ் காந்தம் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோலாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காந்தம் எடுத்துருக்கோம். அடுத்தது கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கயிறு தான் ஃபஸ்ட் யோசிச்சோம். ரொம்ப பெருசாக போகிறதுனால கயிறு வாங்க முடியாது. அதனால் அந்த பேட்டுக்கு கட்டுவோம் பார்த்தீங்களா ஒரு நூல், இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெட்டல் ஃபிஷிங் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கட்ட போகிறோம். கட்டுறப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் டைட்டாக அதை கட்டிட்டேன். ஸோ கீழே விழுவாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, தாங்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்தோட இந்த ஓரத்துலேயே நான் இறக்கி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி ரீச் பண்ணிட்டோம். இல்லைங்க, எதாவது எடுத்து பார்ப்போம், எதாவது கிடைக்குதா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிப்போம். வெறும் மண்ணு தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ நமக்கு ஒன்றும் கிடைக்கல, வெறும் மண்ணு தான் கிடைச்சிருக்கு. கிடைக்கல. அதனால ஷாம் என்ன பண்ண போறான்னா அப்படியே இந்த காந்தத்தை எடுத்துட்டு இந்த கிணத்தை சுற்றி ஒரு வள வர போறான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் ஒட்டின வகையில இந்த சுற்றி இந்த ரவுண்ட் அடிக்கும் போது ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். 1 minute 37 seconds later. டேய் இதுக்குற பேர் போயிட்டு இருந்தா கோவில் ஏதோ வருதுடா. இல்ல வந்துருச்சு பாரு. வந்துருச்சு இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இல்ல. வாவ், பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்னது இது என்னடா அது பேர் என்னது போல்ட்டு ஒரே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, வெறும் மண்ணு தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போல்ட்டு கிடச்சிருக்கு. அங்கேயே தூக்கி போகிற மாதிரி பிடிச்சிக்கிறியா? அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அப்படியே இழுத்துட்டு வந்துரு. அதான் செக் பண்ணுவோம். ஐயா சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போல்ட் மாட்டினுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷாமால முடியல, தண்ணி நீச்சல் அடிக்க முடியலன்னு சொன்னால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்த நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து குதிக்க போகிறாரு. அவர் குதிச்சு மீதி இருக்க அந்த அளத்தெல்லாம் கவர் பண்ணி எடுக்க போகிறாங்க. இல்ல என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி காந்தம். ஏடா கல்லில் எதோ மாட்டினதுடா. அடுத்தடுத்து போடு. அடுத்து என்ன கிடைக்குன்னு பார்ப்போம்.
எடு 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 மேலடு 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 என்னன்னு பார்க்கலாம். ஏய் கொக்கி தான்டா. இது கிணறு வெட்ட யூஸ் பண்ணுவாங்களா அதுவா? ஏ அப்பா. பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கிடைச்ச ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிணறு வெட்டுறப்பலாம் வந்து கீழே ஒரு ப்ராக்கெட் மாதிரி இருக்கும், ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் அள்ளி கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு ஹூக் நமக்காக கிடச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல, பாருங்களேன். என்ன ஷார்ப்பு தான் சுத்தமாக இல்லை, பட் நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம் கபில். கோகுல் புர்ரா அதை புர்ரா காந்தத்தை காணுமா? என்ன புடிங்கிச்சா டேய் எடி எடி ஆடா பாவீங்களா டேய். காந்தத்தை வச்சு மெட்டல் ஃபிஷிங் பண்ணலாம் வந்தா இவனுக்கு அந்த காந்தத்தை தொலைச்சிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் இன்னொரு போய் காந்தம் எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த காந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை பை சான்ஸ் நமக்கு லக்கு இருந்து அந்த காந்தம் கீழேருந்து கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன், வேறு லெவலாக இருக்கும். பாவம் கிடைக்குதா இல்லையான்ற செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த காந்தம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தத்தை கட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு அந்த ஒரு காந்தத்தை எடுக்க போகிறோம். இப்போ எதுவும் ஒழுங்காக கட்டுங்கடா, ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காந்தம் உழுந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் மறுபடியும் போயிருக்கான். ஒரு வேளை பை சான்ஸ் லக்கு இருந்து அந்த காந்தம் கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். கோகுல் இங்கடா, இந்த இடத்துக்கு வா. One hour later. எடி 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 அந்த காந்தத்தை முதல்ல எடு. எடி எடி அந்த காந்தம் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்கள் லக்குடா நமக்கு. எறா கடவுளே கிடைக்குது. வேற மாதிரி இங்கே கொடுங்க பாரு. இந்த சின்ன காந்தம் பெரிய காந்தம் எடுத்துட்டு வந்துருச்சுடும். சூப்பர்ரா. ஒண்ணுமே தெரியலையே. பெயிண்ட் கம்மியானது என்னமோ நினைச்சேன்டா. பரவாயில்ல இருக்கட்டும். கோகுல் ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மெட்டல் ஃபிஷிங் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3 பொருள் கிடச்சிருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போல்ட் ஒன்று கிடச்சிச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி. மொத்தம் அந்த 3 பொருள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஃபிஷிங்கில் பண்ணுச்சு. உண்மையை சொல்லணும்னா மெட்டல் ஃபிஷிங் பண்ண டைமை விட இவங்க நல்லா நீச்சடிச்சு என்ஜாய் பண்ணது தான் ரொம்ப அதிகம். இதில் வேறு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு காந்த வேறு உள்ள தொலைஞ்சு போச்சு. அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு 3 பொருள் கிடச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சிங்கன்னா மறக்காம கிரியேட்டிவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.